ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆலிமெண்ட்ரி கெனல். ஆலிமெண்ட்ரி கெனல்ன்றது நம்மளுடைய மவுத்தில் ஸ்டார்ட் ஆகி ஆனஸில் முடிகிற வரைக்குமே இருக்கிற பாட்டை நம்ம ஆலிமெண்ட்ரி கெனல், அந்த பேசேஜை ஃபுல்லாகவே நம்ம ஆலிமெண்ட்ரி கெனல்னு சொல்லுவோம். ஸோ ஆலிமெண்ட்ரி கெனல் எப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ மஸ்குலர் காயில்டு டியூபுலர் ஸ்ட்ரக்சர். இட் கன்சிஸ்ட் ஆஃப், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இட் கன்சிஸ்ட் ஆஃப் மவுத், ஓகே, மவுத், buccal cavity, ஓகே, buccal cavity, அதுக்கப்புறம் pharynx, esophagus, ஓகே, esophagus, stomach அடுத்து small intestine. small intestineல நம்ம பார்க்கும்போது 3 விஷயம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தோன்னா டியோடனம், ஜீஜனம், ஈலியம். ஸோ இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ ஜீஜனம், ஈலியம், டியோடனம், இது வரைக்கும் டியோடனம் இங்கே இருக்குது, டியோடனம், ஸோ ஜீஜனம், ஈலியம், இது எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைனில். லார்ஜ் இன்டெஸ்டைனில் நம்ம பார்த்தோன்னா கன்சிஸ்டிங் ஆஃப் 3. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா சீக்கம், ஓகே, சீக்கம், கோலான் அண்ட் ரெக்டம், ஓகே, சீக்கம், கோலான் அண்ட் ரெக்டம். இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் வர பாட்டு, சீக்கமும் கோலானும் ரெக்டமும், ஓகேங்களா. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் வர்றது 3, தட் இஸ் என்னது, ஸ்டார்டிங் இங்கே ஸ்டொமக்லேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகிற பகுதி டியோடனம், அதாவது ஸ்டொமக் முடியும் போது அங்கேருந்தே ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்மால் இன்டெஸ்டைன் கடைசியில் லார்ஜ் இன்டெஸ்டைனில் முடியும், சரியா. ஸோ அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் முடிகிற இடம் டியோடனம், ஸ்டொமக் முடிகிற இடம் டியோடனம், அதுக்கடுத்து வர்றது ஜீஜனம், அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது ஈலியம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில் அதுவே 3ஆக பிரியும். அது சீக்கம், ஓகே, சீக்கம், அதுக்கப்புறம் கோலான், ஓகே, கோலான் அண்ட் ரெக்டம். ஸோ இது எல்லாமே லார்ஜ் இன்டெஸ்டைனில் வருது. ஸோ கடைசியாக ஆனஸ், ஸோ அவுட்டர் ஓப்பனிங், ஸோ தட் இஸ் ஆனஸ். ஸோ இது வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சருமே, இது எல்லாத்தையுமே ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணுன்னா ஆலிமெண்ட்ரி கேனல்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த ஆலிமெண்ட்ரி கேனல் பற்றி படிக்கிறதுன்றது ஒரு லாங் ஆன்சர். இன்றைக்கி நம்ம அதில் மவுத்தை மட்டும் எடுத்து படிக்க போகிறோம். ஸோ மவுத்துன்னு எடுத்துட்டானாலே அதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா டீத் இருக்குது, சலைவரி கிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா மவுத். The mouth leads into the buccal cavity. It is bound by 2 soft movable upper and lower lips. ஸோ நம்மளுடைய மவுத்தை தான் நம்ம பக்கல் கேவிட்டின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் மூவபிள் அப்பர். ஸோ எப்போவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், மூவபிள் அப்பர் அண்ட் லோவர் லிப்ஸ் இருக்குது, okay. The buccal cavity is a large space bound above by the palate which separates the windpipe and foot tube. So buccal cavity la or large space bound above by the palate which separates the windpipe and foot tube, below by the throat and on the sides by the jaws. The jaws bear teeth. ஸோ நமக்கு தெரியும் இந்த பக்கல் கேவிட்டி முடிகிற இடத்துல ஒரு பேலட் இருக்கும். அதுதான் என்ன பண்ணும், விண்ட் பைப்புக்கும் ஃபுட் பைப்புக்கும் ஒரு டோர் மாதிரி நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த மவுத்துன்றது பார்த்தோன்னா மவுத் லீட்ஸ் இன் டு த பக்கல். ஸோ மவுத் பக்கல் கேவிட்டி தான் கொண்டு வருதுன்னு நம்ம சொல்லிட்டோம். பக்கல் கேவிட்டியில் லார்ஜ் ஸ்பேஸ் இருக்குது அண்ட் பவுண்ட் அபவ் பை த பேலட். அது என்ன பண்ணுது, விண்ட் பைப்பையும் ஃபுட் டியூபையும் செப்பரேட் பண்ணுது. பிலோ பை த த்ரோட் அண்ட் ஆன் த சைட்ஸ் பை த ஜாஸ். ஜாஸில் டீத் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டீத்தில் பார்த்தோன்னா teeth are hard structures meant for holding, cutting, grinding and crushing the food. ஓகே. ஸோ இத்தனை விஷயங்களை நம்ம டீத்தால் செய்கிறோம். என்னென்னு பாருங்கள், ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு ஹோல்டிங், கட்டிங், கிரைண்டிங் அண்ட் க்ரஷிங் த ஃபுட். ஹியூமன் பீயிங்கில் 2 sets ஆஃப் டீத் இருக்குது, அது நமக்கு தெரியும். 2 sets ஆஃப் டீத் இருக்குது. அது பேர் டைபயோடோன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. are developed in their lifetime. The first appearing set of teeth, 20 teeth called temporary or milk teeth, are replaced by the second set of 32 permanent teeth, 16 in each jaw.
each tooth has a root fitted in the gum that is called theocodont. ஸோ அந்த நம்ம பல்லு ஈரில் ஃபிக்ஸ் ஆகிருக்குல்ல அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தியோகோடான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் டீத் ஆர் ஆஃப் 4 types. ஸோ 4 வகை பெர்மனன்ட் டைப் இந்த டீத்தில் இருக்குது. அதனால் ஹெட்டரோன்றது 4 ஹெட்டரோடான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் நேம்லி, ஸோ அது 4 வகையான டீத் என்னென்னு பார்த்தோன்னா இன்சிசாஸ், கெனைன்ஸ், ப்ரீமோலாஸ் அண்ட் மோலாஸ். ஸோ இதுதான் நம்ம டீத்தோட வகை. ஸோ இன்சிசாஸ் மொத்தம் 8. இது என்ன பண்ணும்? கட்டிங் அண்ட் பைட்டிங். கெனைன்ஸுன்றது 4 இருக்குது. டியரிங் அண்ட் பியர்சிங், அதாவது நம்ம கறி சாப்பிடும் போது பியர்ஸ் பண்ண உதவுறது. ப்ரீமோலாஸ்ன்றது மோலாருக்கு முன்னாடி இருக்கனால அது பேர் ப்ரீமோலாஸ். 8 இருக்குது. அதுவும் க்ரஷிங்க்கும் கிரைண்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம நல்லா க்ரஷ் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. மோலாஸ்ன்றதுக்கும் க்ரஷிங்க்கு, கிரைண்டிங் அண்ட் மாஸ்டிஃபிகேஷன். ஸோ மாஸ்டிகேஷன்னா என்னென்னு பார்த்தோன்னா அந்த சலைவாவோட அது வந்து ஒரு உருண்டை மாதிரி நம்ம கடிக்கும் போது மெல்லும் போது மாறுதில்ல. ஸோ அதுதான் வந்து மாஸ்டிகேஷன். கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் மசிய வைக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மாஸ்டிகேட் ஆகிறது. சரிங்களா? ஸோ டென்டல் ஃபார்முலா ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீத் present in each half of a jaw, upper and lower jaw. The types of teeth are denoted as incisors, canines. Incisor வந்து small I, canine வந்து C and premolars PM and molars M. The dental formula is presented as for milk teeth in each of upper and lower jaw. என்னன்னு பார்த்தோம்னா 212/212 is equal to 10 into 2, that is 20. So for permanent teeth in each half of upper and lower jaw. So ஒரு half, ஓகே, இப்போ அப்பர் ஜா இருக்குன்னா அதோட ஒரு ஹாஃபில் இது மாதிரி வரதும், அதோட ஒரு ஹாஃபில் அதில் பார்த்தோன்னா 2 1 2 3. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தோன்னா இன்சிசாஸ் இங்கே பார்த்தோன்னா 2 இருக்குது. அதுக்கடுத்து கெனைன் பாருங்கள் 1 இருக்கும். ப்ரீமோலார் வந்து 2 இருக்கும். மோலாஸ் வந்து 3 இருக்கும். இது வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த லோவர் ஜா. ஸோ அது மாதிரி அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் த லோவர் ஜா இல்லை அப்பர் ஜாக்கு சொல்கிறது தான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ 2123/2123. ஸோ தட் இஸ் 2 இருக்குது. அதனால் 16 into 2, that is 32 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேல்குலேட் காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதோட அவ்வளோதான், டீத்தோட இது முடிஞ்சிருது. அதுக்கடுத்து இருக்கிறது சலைவரி கிளான்ஸ். ஸோ சலைவரி கிளான்ஸில் பார்க்கும்போது சலைவரி கிளான்ஸுன்றது நம்ம மவுத் கேவிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எச்சில். ஓகே, அந்த சலைவரி கிளாண்டில் அது ஆர் 3 வகையான கிளாண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா பேரோட்டிட் கிளான்ஸ், சப்லிங்குவல் கிளான்ஸ் அண்ட் சப்மேக்சிலரி ஆர் சப்மேண்டிபுலார் கிளான்ஸ். அதாவது சப்மேக்சிலரி கிளாண்டே வந்து சப்மேண்டிபுலார் கிளான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரோட்டிட் கிளான்ஸுன்றது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வாயில் வந்து 3 பகுதியிலேருந்து இந்த சலைவா வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தோன்னா நம்ம சீக், நம்மளுடைய கண்ண பகுதி, கிட்டத்தட்ட நம்ம இயர்ஸோட ஃப்ரண்ட்டு, அது மாதிரி இயர்லேருந்து ஃப்ரண்ட் பகுதி. ஸோ ஒன்று பார்த்தோன்னா நம்மளுடைய நாக்குக்கு கீழே, ஒன்று வந்து நம்மளுடைய தாடை, ஸோ கீழே இருக்கிற சின்ன இருக்குல்ல அந்த இடத்துல இருந்தும் வர்றது, ஸோ ஜாலேருந்து வர்றது. ஸோ இந்த இடத்த தான் இப்போ இங்கே பிக்சரில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஸோ இது வந்து நிறையா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ பேரோட்டிட் கிளாண்டுன்றதுல தான் அதிகமான செக்ரேஷன் இருக்கும், இந்த கன்னம் பகுதியிலேருந்து வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நாக்குக்கு கீழே இருக்கிறது சப்லிங்குவல் கிளாண்ட். அண்ட் அதுக்கடுத்து இந்த தாடை பகுதியில், அதாவது கீழே லோவர் ஜா அண்ட் இருக்கிறது வந்து சப்மேண்டிபுலார் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுபடி பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியும்னா பேரோட்டிட் கிளாண்டில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சலைவா ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே அதுதான் போட்டிருப்பாங்க. ஸோ பேரோட்டிட் கிளான்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் salivary glands which lie in the cheeks in front of the ears. So in Greek, பார்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நியர்னு அர்த்தம், ஆர்டிட்னா என்னென்னா இயர்னு அர்த்தம். ஸோ நியர் த ஸோ இயருக்கு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணங்கள்லேருந்து உருவாகிற சலைவா அங்கே இருக்கிற கிளாண்டை வந்து பேரோட்டிட் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் சப்லிங்குவல் கிளாண்டுன்றான் நமக்கே தெரியும், நாக்குக்கு கீழே எச்ச ஊறும் நமக்கு சம்டைம். அந்த சப்லிங்குவல் கிளான்ஸ் அதுதான் ஆர் த ஸ்மாலஸ்ட் கிளான்ஸ் அண்ட் லை பினத் த டங். சப்லிங்குவல் கிளாண்டுன்றது ரொம்ப ஸ்மாலஸ்ட், அது வந்து
நம்மளுடைய நாக்குக்கு கீழே இருக்கிறது. ஸோ சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டுபுலர் கிளான்ஸ்ன்றது வந்து லை அட் த ஆங்கிள் ஆஃப் லோவர் ஜா. ஸோ லோவர் ஜா கீழே, ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து சப் மேக்ஸிலரி ஆர் சப் மேண்டுபுலர் கிளான்ஸ். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது சலைவரி கிளான்ஸ் செக்ரேட் அ விஸ்காஸ் ஃப்ளூயிட் கால்டு சலைவா. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறது, நம்ம சலைவரி கிளாண்டை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? சலைவா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது அப்ராக்சிமேட்லி 1.5 லிட்டர்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு எச்சில் நம்மளுடைய வாயில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் டைஜஸ்ட் ஸ்டார்ச் பை த ஆக்ஷன் ஆஃப் த என்சைம் டைலின் amylase. Tyline என்னது? amylase in the saliva which converts starch polysaccharide into maltose disaccharide. Saliva also contain an antibacterial enzyme called lysozyme. ஸோ நம்மளுடைய சலைவாவில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அந்த என்சைம் என்னென்னு பார்த்தோன்னா டைலின். ஸோ பி கொஞ்சம் சைலண்ட்டாக வரும். ஸோ டைலின். ஸோ இது வந்து அமிலேஸ். இது வந்து என்னென்ன ஆக்சுவலாக அமிலேஸ் என்சைம். இது என்ன பண்ணுன்னா ஸ்டார்ச்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதை ஒன்றும் வந்து என்ன பண்ணுவோம்? பிரிக்கும். ஸோ அதை வந்து பாலிசாக்ரைடாக இருக்கிறத டைசாக்ரைடாக மாற்றும். இந்த சலைவால் பார்த்தோன்னா இன்னொரு என்சைம் இருக்குது, லைசோசைம்ன்றது. இது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற பாக்டீரியாவை கில் பண்ணும். ஸோ இந்த 2 என்சைமும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கடுத்தபடியாக நம்மளுடைய மவுத்தில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டங். ஸோ டங்குன்றது நமக்கு தெரியும், இட்ஸ் அ மஸ்குலர் sensory organ which help in mixing the food with the help of saliva. The taste buds on the tongue help to recognize the taste of food. The masticated food in the buccal cavity becomes a bolus which is rolled by the tongue and passed through pharynx into the esophagus by swallowing. During swallowing, the epiglottis, a muscular flap-like structure at the tip of the glottis beginning of trachea, closes and prevents the food from entering into ட்ரக்கியா விண்ட்பைப். அதாவது நம்மளோட டங் வந்து ஒரு மஸ்குலர் ஸ்ட்ரக்சர். அது வந்து சென்ஸ் பண்ணும், அதுக்கு சூடு தெரியும், கோல்டாக இருக்கான்றது தெரியும். அதே மாதிரி பார்த்தோன்னா அது வந்து சுவை அறியக்கூடியது. ஸோ என்னென்ன டேஸ்ட் இருக்குன்றது, டேஸ்ட் பட்ஸுன்றது டங்கில் இருக்கும். ஸோ அது நமக்கு தெரியும். இந்த மாஸ்டிகேட் ஆகுதுல, நான் மோலா ஸ்டீச் வந்து மாஸ்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம்ல, அதை வந்து அடுத்து ஒரு உருண்டை மாதிரி மாற்றி நம்மளுடைய ஈசோஃபேகஸ்குள்ளே அனுப்புறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய டங் செய்கிற வேலை. அந்த உருண்டை மாதிரி மாற்றுறது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா போலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டங்கு வந்து ஃபேரிங்ஸ் வழியாக, ஸோ டங்கு ஈசோஃபேகஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபேரிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேரிங்ஸ் வழியாக அதை அனுப்புகிறோன்னா, அந்த அனுப்பும் போது எப்பிக்ளாட்டிஸ்ன்ற ஒரு ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோன்னா மேலே வின் பைப் ஏரியாவை க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபுட்டு வந்து மேலே போயிடக்கூடாது, வின் பைப்பில் போயிடக்கூடாதுன்றதுக்காக இது என்ன பண்ணும்? க்ளோஸ் பண்ணிடும். டியூரிங் swallowing the epiglottis closes and prevents the food from entering into ட்ரக்கியா. ஸோ இதுதான் வந்து வாயில் நடக்கிற விஷயங்கள். ஸோ அலிமெண்ட்ரி கேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மவுத்தில் என்னென்ன பார்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா மவுத்தில் டீத் இருக்குது, டங் இருக்குது. ஸோ சலைவரி கிளான்ஸ் பற்றி நம்ம அதை பற்றி பார்க்குறோம். இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தரவாக படிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிங்க காய்ஸ். தேங்க்யூ.